பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். மென்மை மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த போதனைகளிலே செய்யக்கூடாத சில செய்திகளை, செய்யக்கூடாத சில செயல்களை கூடாது என்றும் அதை வன்மையாக கண்டித்தும் கூறியிருக்கின்றார்கள், எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். பெருமை அடிப்பது, அநீதம் செய்வது, நன்கொடைகளை கொடுத்தால் அதை சொல்லி காட்டுவது போன்ற அருவருக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடாது. இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே, மூமினானவர்களே, உங்களுடைய சதக்காவை சொல்லி காட்டுவதை கொண்டு வீணாக ஆக்கிவிடாதீர்கள். சதக்காவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை ஏராளமாக இருக்கின்றது என்ற கருத்தை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இறைவனுடைய விசுவாசிகளே, சொல்லி காட்டுதல், நோவினை செய்தலின் மூலம் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வீணாக ஆக்கிவிடாதீர்கள். எவர்கள் அல்லாஹுடைய வழியில் தங்களுடைய பொருளை செலவு செய்த பின்னர் அதை தொடர்ந்து தாங்கள் செலவு செய்ததை சுட்டி காட்டி பேசாமலும் மனம் புண்படச் செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய நற்கூலி அவர்களிடம் அல்லாஹ்விடம் இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மட்டுமல்லாமல் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நபி தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் 3 நபர்களிடம் அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை மன்னித்து தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்துவிட்டு 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறுகின்றார்கள். திருப்பி திருப்பி இதே செய்தியை 3 தடவை கூறுகின்றார்கள். 3 நபர்கள் மீது அல்லாஹ் தஆலா கோபப்படுகின்றான், மறுமை நாளிலே அவர்களிடம் பேச மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று இந்த செய்தியை 3 தடவை கூறிவிட்டு அவர்கள் அழிந்து விட்டார்கள், அவர்கள் கை சேதம் அடைந்து விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே அவர்கள் யார் என்று நான் கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 நபர்களையும் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஸர் என்ற நபி தோழருக்கு முதலாம் அவர் யாரென்றால், தனது கீழாடையை, அதாவது லுங்கியை தரையை கூட்டும் அளவுக்கு கீழ்ப்பக்கமாக இறக்கி கட்டக்கூடியவர். இது பெருமைக்குரிய செயல் என்பதை வன்மையாக கண்டிக்கின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். எனவே தன்னுடைய லுங்கியை தரையை கூட்டும் அளவுக்கு யார் கீழே இறக்கி கட்டுகின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா பேச மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, 2வது நபர் தான் செய்த உதவியை சொல்லி காட்டுபவர் என்று சொல்லிவிட்டு, 3ஆமவர் தனது பொருளை பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்த வியாபாரி. இந்த 3 நபர்களையும் அல்லாஹ் தஆலா மறுமை நாளையிலே பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், நோய்வினை தரக்கூடிய வேதனையும் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த செய்தியை அபூ ஸர் என்ற நபி தோழருக்கு 3 தடவை திருப்பி திருப்பி கூறுகின்றார்கள். பெருமையாக தன் கீழாடையை கரண்டை காலுக்கு கீழே இறக்கி கட்டியவர் என்று வேறொரு அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நாம் அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்களோ அதை சர்வசாதாரணமாக இன்றைய நாட்களிலே நாம் செய்து வருகின்றோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது போன்ற செயல்களிலே நாம் ஈடுபடக்கூடாது, இதை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், பெருமை அடிப்பது, அநீதம் செய்வது இவைகளெல்லாம் அறவே கூடாது என்பதை
அல்லாஹ் இப்படி கூறுகின்றான், உங்களையே நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இறை அச்சமுடையவர் யார் என்பதை அவனே மிக அறிந்தவன். மக்களுக்கு அநீதம் அழைத்து கொண்டும் நியாயமில்லாமல் பூமியில் அநீதம் செய்து கொண்டும் இருக்கக்கூடியவர்களுக்கு பழிப்புக்குரிய ஒரு பழி உண்டு, அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் பணிவாக இருங்கள், ஒருவர் மற்றொருவருக்கு அநீதம் செய்ய வேண்டாம், ஒருவர் மற்றொருவரை பொறாமை கொள்ள வேண்டாம் என்று எனக்கு வஹியின் மூலம், அல்லாஹு தாலாவுடைய வஹி என்னும் இறை செய்தியின் மூலம் எனக்கு செய்தி வந்துள்ளது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் பணிவாக இருங்கள், மக்களிடத்திலே ஒருவரை ஒருவர் அநீதம் செய்யாமல் இருங்கள், ஒருவரை ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருங்கள். இந்த 3 செய்தியும் எனக்கு வஹியின் மூலம் இறை செய்தியின் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.